சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு கடலைப்பருப்பு புட்டு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணி எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி இது. இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? நான் ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஊறினதுனால இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அடுத்து தேங்காய் துருவல் ஒரு சின்ன கப்பால் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஜீனி எடுத்துக்க, நீங்கள் வேணா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துங்க. கடலைப்பருப்பை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே நைஸாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வடைக்கு அரைக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. நான் இட்லி தட்டில் துணி போட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குழியிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டை அப்படியே இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில இதை வேக விடுங்க. வெந்ததும் அதை ஒரு ஸ்பூனை எடுத்து குத்தி பாருங்க. வெந்துருச்சுன்னா ஸ்பூன்ல ஒட்டாம வரும். வெந்ததுக்கு அப்புறம் அதை முதல்ல நல்லா தட்டுல ஆற விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா அதை உடைச்சி போடுங்க. சின்னதாக அந்த உடச்சி போட துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா குழன்னு போயிடும். அதனால பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிராக சாஃப்டாக வரும். இப்போ அது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொன்முறுவலாக வறுத்துங்க. இப்போ அந்த உதுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்போட அந்த 1/2 கப்பு தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீனி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இப்போ நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து அதோட நல்லா கலந்து விட்டுங்க. நான் கடலைப்பருப்பு அரைக்கிறப்பவே அதை நான் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல உதிரியான சாஃப்டான ஒரு கடலைப்பருப்பு புட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.